அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் சந்திப்பு. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் கதையில் கதாபாத்திரம் அப்படின்ற பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியினுடைய சந்திப்பு. கதையில் கதாபாத்திரத்தில் இது எப்படி பொருந்தும் அப்படின்னா, நம்ம இந்த முன்னுரையிலேயே நம்ம சொல்லியிருப்போம், இந்த பகுதியோட முன்னுரையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி, புத்தகமாக இருந்தாலும் சரி, கதை, செய்தி, நாளிதழ் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள தகவல்கள், செய்தியின் அடிப்படையில் நமக்கு உண்டான லேர்னிங்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த கதையில் கதாபாத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையில் கதாபாத்திரத்தில் 2 நபர்கள் இருக்கிறாங்க. அதாவது உலகில் மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்கா, அதன் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், உக்ரைன், ரஷ்யாவிலிருந்து ஒரு சிறு பகுதியான உக்ரைன், அந்த உக்ரைனுடைய இப்போ ஒரு சிறு பகுதியில் இப்போ ஒரு தனி நாடு, அந்த தனி நாட்டினுடைய அதிபர் திரு ஜெலன்ஸ்கி, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. இவங்க 2 பேரும் ஒரு அமெரிக்கா மாளிகையில் சந்திக்கிறாங்க. ஜெலன்ஸ்கிக்கு ஒரு டீம் இருக்குது, அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு டீம் இருக்குது. அவங்க லைவாக பேசுகிறத மக்கள் பார்க்குறாங்க, தொலைக்காட்சியில் பார்த்துட்ருக்குறாங்க. அதில் பல்வேறு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கலவையாக பேசுகிறாங்க. அது ஒரு கலந்துரையாடலாக ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தையை அங்கே உள்ள ஒரு அமைச்சர், அதாவது அமெரிக்க அமைச்சர் தொடங்குறாரு. அந்த அமெரிக்க அமைச்சர் தொடர்ந்து விவரிக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் பேசுகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் சில பகுதிகளில் அவங்களுடைய இன்டர்னல் அஃபேர் ரிலேட்டடாக அவங்க பேசும்போது பரஸ்பரம் குறுக்கிடுறதுல விவாதம் சூடாகுது. இந்த சூடாகிறதுல இருந்து அந்த விவாதம் ஒரு முடிவுக்கே வராமல், சொல்யூஷன் கிடைக்காம முடிவடையுது. அப்புறம் எல்லாரும் கலையிறாங்க. அப்புறம் ஜெலன்ஸ்கி மற்றும் அவங்களுடைய குழுவினர்கள் ஒயிட் ஹவுஸ்லேருந்து அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படுறாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்த செய்தி. இதில் நம்ம லேர்னிங்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஜெலன்ஸ்கி ஒரு சிறு நாட்டினுடைய அதிபர். அந்த நாடும் அவரும் அவங்களோட டீமும் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடலோ, இந்த மாதிரி ஒரு லைவ் விஷயமோ, இது மாதிரியான சந்திப்போ இதுக்கு முன்னாடி ஏற்படலையானா நிறைய ஏற்பட்டிருக்கு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. நம்ம நாட்டிலே ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரியான உலக அளவில் நிறைய முன்னுதாரணங்களை எடுத்து காட்ட முடியும். இந்த பகுதிக்கு வருவோம். இதில் எப்படின்னா, அந்த ஏற்கனவே பிரச்சனைக்குரிய ஒரு அதிபர், பிரச்சனைனா அவருக்கு உண்டான இது இல்லை, அவங்க நாட்டு பிரச்சனையில் இருக்குது, அதுக்கு உண்டான சொல்யூஷன் தேடி வர ஒரு அதிபர். அந்த அதிபர் ஒரு அவங்களோட மிகப்பெரிய வல்லரசு, உலகின் வல்லரசான டீமில் போய் பேசுகிறாரு. ஸோ அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, பணிவாக போய் அவங்ககிட்ட இருந்து காரியம் சாதிச்சுக்கணும் அப்படின்றதோட ஒரு பெரும்பான்மையினுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், குரலாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், மிகவும் நேர்த்தியாக இருந்தது. டு தி பாயிண்ட் இருந்தது. டைவர்ட் ஆகவே கிடையாது. டு தி பாயிண்ட்டு நறுக்குன்னு சொன்னார். இதில் மொழி புரிதலோ, மொழியை உள்வாங்கிறதோ, அதை திருப்பி பேசுகிறதோ அவருக்கு ஒரு ப்ராப்ளமாகவே இல்லை. நல்ல முறையில் அந்த அவங்க பேசுகிறதையும், செய்தியாளர்கள் பேசுகிறதையும், ட்ரம்ப்பே கூட பேசுகிறதையும் உள்வாங்கிட்டு அதுக்குண்டான பதிலை ரொம்ப ஷார்ப்பாக கரெக்டாக சொன்னார். அந்த வகையில் ஜெலன்ஸ்கியுடைய நேர்த்தி உலக பிரபலமாயிட்டார். இன்றைக்கி அவர் டொனால்ட் ட்ரம்ப்பை விடவே அவர் பிரபலமாயிட்டார். ரெண்டாவது விஷயம் பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய இடத்துல, அவருடைய மாளிகையில் அவரோட அமைச்சர்கள் உட்பட சகல விதமான பாதுகாப்போடு அவரோட பேசுகிறாரு. பேசும்போது இன்னொரு நாட்டுக்கு உதவுறதை அவர் முதல்ல இருந்தே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அவங்களுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அதாவது அவங்களுக்கு முன்னாடி இருந்த 2-3 டேர்ம் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா
இந்த பிரச்சனை வந்து 2014 2022 வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 2022க்கு அப்புறம் கைமீறி போகுது. அதாவது இது 2025 இந்த 3 வருஷம் வந்து கைமீறி போகுது. இதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் திருப்பியும் குறிப்பிடுறது வந்து ஜோ பைடனை பற்றியும் ஒபாமாவை பற்றியும் அவங்களுடைய செயல்பாடுகளில் பிரச்சனைகளை குறிப்பிடுறாரோ ஒழிய இவரை வந்து தனித்துவமாக எப்படி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட இவர் பெட்டராக உக்ரைனுக்கு பண்ணுறாருன்னு தான் சொல்கிறாரோ ஒழிய மற்றபடி இந்த நேரத்துக்கு உண்டான சொல்யூஷனை வந்து அவரை ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரியோ அல்லது அதுக்கு உண்டான தீர்வாவோ அவர் சொல்கிற மாதிரி தெரியல. இன்னொன்று வந்து அங்கே உள்ள அவங்கள வந்து அந்த செய்தியாளர்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் உண்டான அவரோட மதிப்பை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது, எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தோன்றத அதில் தான் அவரோட நோக்கம் இருந்ததோ தவிர்த்து பெருசாக வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் தர மாதிரியான நிலைமையில் அவர் இல்லை. அதாவது அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. பிக் பிரதர் ஆட்டிடியூட் எப்போதுமே வந்து அரவணைச்சு போகிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் இதில் அரவணைப்பு சுத்தமாகவே கிடையாது. இன்னொன்று வந்து அங்கே டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், அதில் பேசின ஒரு அமைச்சராக இருக்கட்டும், மற்ற செய்தியாளர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய அட்டாக் வந்து எப்படின்னா நாட்டினுடைய தீர்வு பற்றி பண்ணுறது வந்து 2ஆம் கட்டமாகவும் அவரை வந்து வாயடைக்கிற வகையில் பேசுகிறது வந்து முதல் கட்டமாகவுமா இருந்தது. உதாரணத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு செய்தியாளர் கேட்குறாரு ஏன் கோட்டு போடலன்ட்டு. சம்மந்தமே இல்லாமல் வந்து புட்டினுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாகவும் இவருக்கு வந்து அதை அந்த இடத்துல வந்து எரிச்சலூட்டும் வகையாகவும் வந்து அந்த செய்தியாளர்களாக இருக்கட்டும், அங்கே உள்ள மந்திரிகளாக இருக்கட்டும், ட்ரம்ப்பாக இருக்கட்டும் திரும்பி நீங்கள் அந்த நிலைமையில் இல்லைன்றதை அவங்கள கொட்டுற வகையிலேயே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கும் சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், மிகவும் நேர்த்தியாக ப்ராம்ப்டாக ஷார்ப்பாக வந்து ரிப்ளை பண்ணது வந்து மிகவும் வியக்கத்தக்கது. இந்த 3 விஷயங்கள் வந்து நம்ம லேர்னிங்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தாவோ அல்லது எனக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு விருப்பப்பட்டிருந்தீங்கன்னாவோ தாராளமாக நம்ம கமெண்ட்ஸில் பதிவிடலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. வணக்கம்.